ஸோ 2026ஆம் ஆண்டில் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறப்போ இந்த துலா ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. இப்போ தம்பி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லது நடக்க போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது டெஃபினட்டாக துலாத்துக்கு உண்டு. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி களத்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் தான் உங்களுக்கு துலாம் ராசி. துலாம் ராசினோட அதிபதியே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சுக்கிரன் வந்து சுக்கிரனுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கும்போது 2ஆம் இடத்தை வந்து குருவினுடைய பார்வைப்படுறது, குடும்பம், வாக்கு, தனம், செல்வாக்கு எல்லாம் அப்படியே உயரப்பக்கூடிய நிலை. பொதுவாகவே மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பொதுவாகவே மக்களுடைய ஒரு சமூகத்தில் ஒரு எல்லாருக்கூடையும் ஒரு மிங்கிள் ஆகக்கூடிய தன்மை அப்படின்றது இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு. சுக்கிரன் அதிபதியாக கொண்டவங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லக்ஸரியாக விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு அவங்கள அறியாமே வந்து இவங்களுக்கான அமைப்புகள் எல்லாமே கரெக்டாக அமையணும்னு வச்சுக்கோங்களேன். எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைப்பில் பிறக்கக்கூடியவங்க தான் துலாத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும். என்னதான் கஷ்டம் வந்தாலுமே அந்த கஷ்டத்தை வந்து இஷ்டமாக பார்த்து கஷ்டத்தவே இல்லாத அளவுக்கு போகக்கூடிய ஆட்களாக வரக்கூடிய தன்மை உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வையாக இருக்கட்டும், சனியினுடைய மாற்றங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2026ஆம் ஆண்டு இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலமான ஆண்டு. எதை நோக்கி அப்படின்றப்போ நல்ல பொருளாதாரம் அப்படிங்கிறது உயர்வு வருங்க. எப்படி பொருளாதாரத்தில் உயர்வு வரும், அந்த அளவுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்ற நிலையை அடைய போகிறாங்க. அவங்களுடைய உழைப்பினால் அவங்களுக்கான இருக்கக்கூடிய கடன் கட்பைகள்லாம் அழைக்கக்கூடிய தன்மை வரும். அது மட்டும் இல்லாமல் பெரும் முதலீடு, பெரிய பெரிய பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து லாக் ஆகிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து பணம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் எப்பவுமே ராகுன்றது, ஏன்னா ராகுடைய நட்சத்திரம் சுவாதிலாம் இங்கே இருக்குங்க. பிரம்மாண்டமாக தான் எதையுமே திங்க் பண்ணுறது, எதையுமே சின்னதாக திங்க் பண்ணவே தெரியாது. ஸோ பொதுவாகவே வந்து பிரம்மாண்டம் அப்படிங்கிறப்போ இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக பெரும் பணத்தை வாங்குறது, வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்குறது, பயணம் பண்ணுறது, வெளிநாடு போகணும்னு ஆசைலாம் இருந்துச்சு இந்த வட்டம் நீங்கள் துளாராசிக்காரவங்க ரெடி ஆகிக்கலாம். என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த பயணம் பண்ணக்கூடிய நிலை உண்டு. டெஃபினட்டாக ஃப்ளைட்டில் ஏறணும், பாஸ்போர்ட்டாக ரெடி பண்ணி வைக்கலாம், அதற்கான அமைப்புகள் உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்னா அந்த குடும்பம், அதாவது கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 3 மாத காலகட்டமாகவும் ஒரு தகப்பனார் கூட ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருந்திருக்கும். இது குறிப்பிட்ட கால இடைவெளி வரைக்கும். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசும்போது அண்ணன் தம்பிக்குள்ள வந்து ஒரு மன கருத்து வேறுபாடுகள் வரும். எப்பயுமே கசப்பு வருது அப்படின்னா ஒரு முடிவுகள் தெரிகிறதுக்காக ஒரு கசப்பு வருது. ஸோ உண்மையான ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மற்றபடி பொருளாதாரத்துக்கு எந்த குறைவுமே கிடையாதுங்க. வேலைன்னு அந்தளவுக்கு வேலைக்கு ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை தான். நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலை இருக்கும். குடும்பத்துக்கான நேரம் ஒதுக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வேலை வாய்ப்புகள் அவ்வளோ பெருகி இருக்கக்கூடிய நிலை இருக்கும். பெரிய பெரிய ஆட்களோட மீட் பண்ணக்கூடிய நிலைகள் இருக்கும். புதிய நட்புகள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறது, புதிய நட்புகள் உருவாகிறது. உங்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நட்பு வட்டாரம்ன்றது கரெக்டாக மட்டும் அமையணுங்க. அமைஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு நட்பு வந்து ஒரு விஷயத்தை கையில் பிடிச்சி தூக்கி விடும், இன்னொரு அந்த நட்பு தேவையான அளவுக்கு இருந்துட்டு அடுத்து இன்னொரு நட்பு கிடைக்கும். இந்த மாதிரியான அமைப்புகளை உங்களை கடத்தி கொண்டு போகக்கூடிய நிலை உண்டு. தன்னோட குழந்தைகளுக்காக நிறைய முதலீடுகளை வந்து செலவழிக்கக்கூடிய தன்மை பொதுவாகவே துலா ராசிக்கு உண்டு. ஸோ அந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சிக்கல் அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய அவமானம், கண்டம், கஷ்டன்ற மாதிரி பார்க்குறவங்களெல்லாம் நம்ம ரொம்ப கேவலமாக நினச்சான்ற நிலையில் இருந்தவங்களுக்கு கடந்த ஆண்டுலேருந்தே நீங்கள் ஓரளவுக்கு ஒரு படிப்படியான முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்துட்டுருக்கீங்க. அதுக்கான அங்கீகாரம், பேர், புகழ், அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்க போது இந்த 2026ஆம் ஆண்டு. பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு வந்து உச்சமடைய இந்த எப்படி 12 வருஷத்துக்கு ஒரு தான் குறிஞ்சி பூ பூக்கிற மாதிரி இந்த குரு வந்து உச்சநிலையிலேருந்து பார்வை பார்க்கக்கூடிய நிலை உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதாரத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேர்த்து கடன் அடைக்கிறதுமா கடன் அடைச்சிருங்க, சேவிங்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம். ஜாக்பாட் உங்களுக்கு தாங்க ஜாக்பாட். ஸோ கரெக்டாக இருந்துக்கங்க, லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு ஜாக்பாட்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம்? நிச்சயமாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் இடத்துக்கான அதிபதியே வந்து செவ்வாய் தான். ஸோ வந்து முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தாங்கனாலே இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் ஏற்றமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த படிக்கட்டை நோக்கி நகரக்கூடிய தன்மை உண்டு. ஸோ தொடர்ந்து ஒரு ராசிக்குமே ராசி பலன்கள் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.